திண்டிவனம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த எம்பி ராஜேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருவதற்காக தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் வந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விழுப்புரம் எம்பி உயிரிழந்த விழுப்புரம் எம்பி அவர்களுக்கு தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது நேரில் வந்திருக்கிறார். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் மூத்த அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தற்போது அங்கே இருக்கிறார்கள். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் விழுப்புரம் செய்தியாளர் குணா அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். குணா, தற்போது யாரெல்லாம் வந்திருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய கலைச்சூழல்? இன்று காலை திண்டிவனத்தில் நடைபெற்ற விபத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி ராஜேந்திரன் அவர்கள் உயிரிழந்தார். அவருடைய உடல் திண்டிவனத்தில் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையிலேயே தற்போது வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய உடலுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் உள்ளிட்டவர்கள் இப்ப அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. உடன் முக்கிய அமைச்சர்கள், விழுப்புரம் சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் உட்பட முக்கிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என எல்லாருமே தற்போது அஞ்சலி செலுத்தி வராங்க. இறுதி சடங்குகள் எப்ப நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? அதற்கான இடம் சொல்லிட்டாங்களே, எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, எங்க நடக்க இருக்கு? அவர் இப்ப முதல்வர் அஞ்சலி செலுத்தி முடித்தவுடன் அவருடைய சொந்த ஊரான பாப்பனப்பட்டுக்கு இப்ப அவருடைய உடல் கொண்டு செல்லப்படுகிறது. அங்குதான் அவருடைய இறுதி அஞ்சலி என்பது நடைபெற இருக்கிறது. அதற்குண்டான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பாக அங்க செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இணைப்பு இருங்க குணா. அடுத்ததாக நேரலை காட்சியில் நாம் பார்க்கலாம். உயிரிழந்த விழுப்புரம் எம்பி எஸ் ராஜேந்திரன் கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து அவர் பின்னாடி வாங்க. முதல் முறையாக மக்களவை தேர்தலுக்கு விழுப்புரம் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். தற்போது அவர் உயிரிழந்த நிலையில் அதிமுகவுடைய மூத்த பிரமுகர்களும் தமிழகத்தின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தற்போது அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உடல் இன்று மாலை தகனம் செய்யப்படலாம் என்று நம்முடைய செய்தியாளர் குணா தெரிவித்ததையும் கேட்டோம். தொண்டர்கள் இன்னும் மற்ற இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்களா? அவங்க பாக்குறதுக்கோ அஞ்சலி செலுத்துவதற்கோ எவ்வளவு நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு நேரம் இந்த இடத்துல உடல் வைக்கப்பட்டிருக்கும் குணா? தற்போது முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இவங்க அஞ்சலி செலுத்தி முடிச்சதும் முக்கிய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு இங்கிருந்து அவருடைய உடல் கொண்டு செல்லப்படும். அவருடைய சொந்த ஊரான பாப்பனப்பட்டுல பொதுமக்களுடைய அஞ்சலிக்காகவும் மற்ற கட்சியினர், விழுப்புரம் உள்ளிட்ட மற்ற கட்சியினர் அஞ்சலி செலுத்துவதற்காக அவங்களுடைய உடல் பாப்பனப்பட்டுல அவருடைய சொந்த வீட்டுல வைக்கப்பட இருக்கு.
இப்போ திண்டிவனம் அரசு மருத்துவமனையில முழுவதும் தொண்டர்கள் பொதுமக்கள் சூழ்ந்த ஒரு நிலை, சோகமான ஒரு நிலை தான் தற்போது வந்து இங்க வந்து காணப்பட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து மக்கள் வந்து அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்துகிட்டே இருக்கிறாங்க. கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. காவல்துறை வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்து இப்போ வந்து முதல்வர் அஞ்சலி செலுத்திய பிறகு அவருடைய உடல் வந்து அவருடைய சொந்த ஊரான பாப்பனப்பட்டிக்கு கொண்டு செல்லப்படுது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. விழுப்புரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த எஸ் ராஜேந்திரன் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருந்த எஸ் ராஜேந்திரன் இன்று நடைபெற்ற சாலை விபத்தில் உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது அவருடைய உடலுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி உள்ளிட்டவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக தரப்பிலிருந்து போட்டியிட்டவர் எஸ் ராஜேந்திரன். இவர் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு முன்னதாக அதிமுக சார்பாக பல்வேறு தேர்தல்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலில் கடந்த 2014 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். இன்று நடைபெற்ற விபத்தில் திண்டிவனம் அருகே நடைபெற்ற விபத்தில் சாலை நடுவே இருந்த அந்த தடுப்புச் சுவர் மோதியதில் மிக மோசமாக படுகாயமடைந்தவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தற்போது அவருடைய உடல் திண்டிவனத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலுக்கு திரளான அதிமுகவினரும் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை அவருடைய சொந்த ஊரான பாப்பனப்பட்டு பகுதியில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். அதற்கு பிறகு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த விழுப்புரம் எம்பி எஸ் ராஜேந்திரன் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி ஆகியோர் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2014 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட எஸ் ராஜேந்திரன் அதற்கு முன்னதாக உள்ளாட்சித் தேர்தல்களில் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு முதல் முறையாக மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற நிலைக்குழுவில் பல்வேறு துறைகளில் இவர் நிலைக்குழு உறுப்பினராகவும் உள்ளார். குறிப்பாக சிவில் விமான போக்குவரத்து கழகம் மட்டுமல்லாமல் உரத்துறையிலும் தற்போது இவர் நிலைக்குழு உறுப்பினராக இருந்து வந்தார். இன்று காலை நடைபெற்ற சாலை விபத்தில் உயிரிழந்த எஸ் ராஜேந்திரனின் உடலுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களும் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலை அவருடைய சொந்த ஊரான பாப்பனப்பட்டில் அவருடைய உடல் வைக்கப்படும் என்றும் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரைக்கும் தொண்டர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் கட்சி தொண்டர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நேற்று அதிமுக பாமகவுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு நேற்று அங்கேயே திண்டிவனத்தில் தங்கிவிட்டு இன்று காலை சென்னை புறப்படுவதற்காக தன்னுடைய காரில் வந்து அவர் சாலையின் நடுவே புதிதாக கட்டப்பட்டு வந்த தடுப்புச் சுவரில் மோதி அங்கேயே படுகாயமடைந்தார். அதற்கு பிறகு மருத்துவமனையில் கொண்டு செல்வதற்காக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். மிக மோசமாக படுகாயமடைந்த மேலும் இருவருக்கு அங்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது.